வணக்கம். வணக்கம் தோழர். இப்போ 8 இடங்கள் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக கூட்டணியில் கொடுத்துருக்காங்க. ஒரு விசிகாவினுடைய அடிப்படை தொண்டராக உங்க மனநிலை எப்படி இருக்கு? கடந்த 2 நாட்களா எப்படி இருந்துச்சு? விசிக தொண்டனா மட்டும் விசிக தொண்டர்களுக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமே அதிருப்தி தான். அதிருப்திங்கிறத அதை ஒத்துக்கணும், அதில் எந்த சிக்கலும் இல்லை, திருப்தியெல்லாம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் தலைவர் வந்து இந்த கூட்டணி உடையாமல் பாதுகாத்துட்டு வராரு அப்படிங்கிற அப்பவும் இப்பவும் நாங்கள் தான் விசிக நினச்சா, தலைவர் நினச்சா கூட்டணி இருக்கும் ஸ்ட்ராங்காக, இல்லை அப்படின்னா இருக்காது அப்படிங்கிற இடத்துல தான் தலைவர் இருக்கிறாரு. அதனால் எண்ணிக்கையாக எங்களுக்கு குறைவு தான், அது எங்களுக்கு அதிருப்தியை கொடுத்தாலும் இந்த 8ம் வென்று காட்டுவோம், அதில் எந்த சிக்கலும் இல்லை. கட்டாயம் விசிக 8 தொகுதியிலையும் ஜெயிப்பாங்க. இந்த கூட்டணியும் வலுவாகும். திமுக மறுபடியும் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் இந்த பாஜக, அதிமுக இந்த சக்திகளை நாம் தமிழ்நாட்டில் வளர விடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதோட நோக்கம். அதிகபட்ச இலக்கு எங்களுக்கு என்ன, அதுதானே. பாசிச சக்திகள் தமிழ்நாட்டுக்குள்ளே கால் ஊனக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தலைவர் இவ்வளோ காலம் போராடுறாரு, இந்த அரசியலை மேற்கொண்டு வர்றாரு. அதுவும் இல்லாமல் இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு தலைவர் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்கிறார். அவர் தான் இந்த கூட்டணியை, இந்தியா கூட்டணி ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு, டெல்லியில் ராகுல் தலைமையில் அந்த இந்தியா கூட்டணியாக இருக்கட்டும், திமுக தலைமையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கூட்டணியாக இருக்கட்டும், இந்த கூட்டணிக்குள்ளே தலைவருடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எண்ணிக்கை அடிப்படையில் திமுக, காங்கிரஸ், அடுத்து விசிக அந்த இடத்துக்கு உயர்ந்திருக்குல்ல, எண்ணிக்கை அடிப்படையில் அந்த இடத்துக்கு நம்ம உயர்ந்திருக்கலாம். அப்போது இந்த எண்ணிக்கைங்கிறது நம்மளை எந்த அடிப்படையிலையும் வந்து இது பண்ண முடியாது. இந்த கூட்டணி சிதையாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிறது தான் தலைவருடைய இலக்காக இருந்துச்சு. அந்த வகையில் அதை மனம் வந்து ஏற்றுக்க தான் செய்யணும். ஏற்றுக்கிட்டு அடுத்து களத்தை சந்திக்கணும். வேறு என்ன, இதுக்கப்புறம் போட்டுக்கிட்டு அவங்க குறைச்சி கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்கன்னு சொல்லி பேசி ஒன்றும் ஆக போகிறதில்ல. பேசி என்ன ஆக போகுது? ஒன்றும் ஆக போகிறதில்ல. நமக்கு வெற்றி தான் இலக்கு. பாஜக தலைமையில் இருக்கிற அந்த கூட்டணியை தோக்கடிக்கணும், அதுதான் எனக்கு இலக்கு. அப்போ அதுக்கு நாம் வந்து இப்போ அந்த சின்ன சின்ன முரண்களை வளர்த்துக்கிட்டு, சின்ன சின்ன முரண்களை பேசி, தேர்தல் நேரத்தில் அதை பேசி பெரிதுபடுத்தி அது நமக்கே பாதகமாக அமையக்கூடாது அப்படிங்கிறதுல தலைவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. அதன் அடிப்படையில் தான் தன்னோட தொண்டர்களையும் அவர் எப்போவுமே எங்களுக்கு அதிகபட்சமாக தலைவர் தானேங்க, அது எண்ணிக்கை 6ஆக இருந்தானே 8ஆக இருந்தானே, தலைவர் என்ன முடிவு பண்ணுறாரோ அதுதான். அவர் ஒரு சொல்லு தான் நமக்கு வேதவாக்கு மாதிரி. அந்த அடிப்படையில் நமக்கு வேலை செய்ய போகிறோம். இதில் இன்னொரு கேள்வி எனக்கு, இப்போ ஒரு அரசியல் கட்சி அப்படின்னால 234 தொகுதியிலையும் நம்ம நிற்கணும்னு முதல்ல விருப்பப்படுவாங்க. எல்லா தொண்டர்களும் அதுக்காக தான் உழைப்பாங்க. இப்போ விடுதலை சிறுத்தைகளுக்கு கூட்டணியில் இடம்பெறும் போது அந்த கட்சி என்ன கொடுக்குதோ அந்த இடத்துல தான் போட்டியிட முடியுன்றது தான் யதார்த்த சூழல். ஆனால் இத்தனைக்கும் பிறகும் அந்த தொண்டர்கள்ட்ட ஒரு எழுச்சி குறையவே இல்லை. அவங்க அதே வேகத்தோட ஒவ்வொரு தேர்தலுக்கும் வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன அடிப்படை காரணம்? அதுக்கு அடிப்படை காரணங்கிறது, ஒரு ஆண்டாண்டு காலமாகவே அடிமைப்பட்ட ஒரு விளிம்பு நிலையில் அதுக்கு கீழே இருக்கிற மக்களை இன்றைக்கி ஒரு அரசியல் தளத்துக்கு கொண்டு வந்து, இன்றைக்கி சாதாரண இப்போ என்னைய மாதிரி நபரெல்லாம் அரசியல் பேச வச்சு, அரசியல் அதிகாரத்தோட தொடர்புபடுத்தி அந்த தொடர்பு இருக்குல்ல, எனக்கான ஒரு பஞ்சாயத்தை வந்து அதாவது பஞ்சாயத்து மீன்ஸ் எனக்கான ஒரு பிரச்சனையை வந்து இன்னொருத்தர்கிட்ட சொல்லி தீர்க்க வேண்டிய இடத்துல இருந்த ஒரு சமூகத்தை, விளிம்பு நிலையில் இருந்த மக்களை இன்றைக்கி அவங்களே அரசியல் ரீதியாக அவங்கள தயார்படுத்தி, அதிகாரத்தோட எப்படி போட்டி போடணும், உன்னோட உரிமையை எப்படி கேட்டு வாங்கணும் அப்படிங்கிற தளத்துக்கு, அறிவார்ந்த தளத்துக்கு ஒரு பெரும் லட்சக்கணக்கான பேரை திரட்டி இன்றைக்கி 30 ஆண்டு கால உழைப்பு இருக்குல்ல, அது சாதாரணமாக நம்ம எடுத்துக்க முடியாதுல்ல. அப்போது இந்த தேர்தல் அரசியலில் சமரசங்களோடு தான் நம்ம பயணம் பண்ணியாக்கணும். இப்போ இயக்க அரசியலில் தேர்தல் பாதை, திருடர்கள் பாதை, எப்படி தேர்தல் பாதை வந்து திருடர்கள் பாதைன்னே சொல்லி தேர்தல் அரசியலுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஒரு 10 ஆண்டு காலமாக வீரியமாக அந்த எழுச்சி இப்பவும் இருக்குது. தேர்தல் வேண்டான்னு சொல்லி காலகட்டம் இருக்குல்ல, அந்த காலகட்டத்தில் இருந்த எழுச்சி இப்பவும் இருக்குல்ல. தலைவருடைய நம்பகத்தன்மை அதில் ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து அவர் ஏற்றுக்கிட்ட கொள்கைக்கு அவர் உண்மையாக இருக்கிறார். அந்த கொள்கையிலையும் எங்கேயும் சமரசம் இல்லாமல் பயணம் பண்ணுறாரு. அப்போ அந்த மனநிலை தான் அவரை தலைவராக ஏற்றுக்கிட்ட தொண்டர்களுக்கு இருக்குது. கீழே ஒவ்வொருத்தரையும் தலைவராக்கி அழகு பார்க்குறாரு. இப்போ என் ஊரை எடுத்துக்கிட்டால் நான் தலைவர், அந்த மனநிலை எனக்கு கொடுக்குறாரு. என்னை மீறி எவன்டா என் ஊரை வந்து ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு துணிச்சலை கொடுக்குறாருல, அந்த துணிச்சல் அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர்கிட்டையும் குறையில, தொண்டர்கள்ட்டையும் குறையாமல் அவர் பார்த்துட்டு வர்றாரு. தினம் 24 மணி, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா
24 மணி நேரமும் அவருடைய உழைப்புங்கிறது எங்களுக்கானதாக இருக்குது, இந்த மக்களுக்கானதாக இருக்குது, எளிய மக்களுக்கானதாக இருக்குது. அதனால தான் அந்த எழுச்சிங்கிறது வந்து சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கானா இருக்கும். தேர்தல் அரசியலில் முகம் சுளிக்கிற மாதிரியான சம்பவங்கள் சமரசங்கள் இருக்குன்னா இருக்குது. அதை தலைவரே பல மேடைகளில் சொல்லிட்டாரு. அதையெல்லாம் கடந்து தான் அரசியலுக்குள்ளே நீந்தி ஆகணும். ஏன்னா நம்மளுடைய இலக்குங்கிறது இன்னைக்கு நாளைக்கு முடிய போகிறது இல்லை. 2000 ஆண்டு கால அந்த அடிமைத்தனத்தை ஒழிக்கிறதுக்காக அண்ணல் அம்பேத்கர் தொடங்கி இன்னைக்கு அண்ணன் வரைக்கும், தலைவர் திருமா வரைக்கும் போயிட்டுருக்கு. இது இன்னும் நீளும். இன்னைக்கு நாங்கள் நிற்கிறோம், நாளைக்கு எங்கள் பிள்ளைகள் வரும், இந்த தலைவரோட கொள்கையை ஏற்றுக்கிட்டு அடுத்தால அவங்க. அப்போது சாதிய சமூகமாக இருக்கிற இந்த தமிழ் சமூகத்தில் சாதியற்ற ஒரு சமூகத்தை படைக்கிறது தான் பெரிய இலக்காக இருக்குது. அதை நோக்கி தான் விடுதலை சிறுத்தைகளுடைய பயணம் இருக்குது. சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலைங்கிறது தான் எங்களுக்கு பிரதான இலக்கு. தேர்தல் வரும் போகும். தேர்தலில் எண்ணிக்கைங்கிற இப்போ நாளைக்கு இன்னைக்கு 8 எம்எல்ஏ நாளைக்கு ஜெயிச்சிருந்தோம். ஜெயிச்ச உடனே நாளைக்கு எங்களுக்கு எல்லாமே நாங்கள் நினச்சதெல்லாம் நடந்துருமானா நடக்காது. அதுக்கு வாய்ப்பு இல்லை தோழர், அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தொடர்ந்து எங்கள் பயணம் இன்னும் இருக்குது. இப்போ வரக்கூடிய அந்த எங்களுக்கு இது வந்து சின்ன ஒரு இளைப்பாறுதல் மாதிரி. 8 இப்போ போன முறை 4 எம்எல்ஏ இருந்தோம், இன்னும் அடுத்தால 8 எம்எல்ஏ இருப்போம். இந்த 8 எம்எல்ஏங்கிறது எங்களை நாங்கள் தயார்படுத்திக்கிறதுக்கு, இன்னும் களத்தை சூடுபடுத்திக்கிறதுக்கு நாங்கள் அப்படி தான் இதை பார்த்தாகணும். விசிகாவுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கப்படும் அப்படின்றது வரைக்கும் எல்லா கட்சிகளும் அதை பற்றி பேசினாங்க. உங்களுக்கு எதிராக பயணிக்கக்கூடிய கட்சிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசினாங்க. இப்போது இந்த களம், இந்த சீட் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வேறு மாதிரி மாறும். உங்களுக்கு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய சில தோழர்களே இல்லை கட்சிகளோ இல்லை சகோதர அமைப்புகளோ வந்து விமர்சனமே அங்கேருந்து தான் வரும். பாருங்கள், நாங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு 8 சீட்டுக்கு கூட்டணியில் கையெழுத்து போட்டுட்டாரு, இதனால தான் வந்து இந்த சமூகம் முன்னேறாமல் இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில அமைப்புகள், நான் பேர் சொல்ல விரும்பலை, அவங்களெல்லாம் நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? உங்கள் எதிரிகளான பிஜேபியோ இல்லை பிஜேபி சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க வேற, நீங்கள் பேசக்கூடிய அதே அரசியலை பேசக்கூடிய உங்களின் சகோதர அமைப்புகளை எப்படி எதிர்கொள்றீங்க? இப்போ தலைவர் பல மேடைகளில் சொல்லுவார், எங்கள் மேலே வைக்கிற விமர்சனம் எங்களோட வளர்ச்சியில் எங்கள் மீதான அக்கறையில் இருந்துச்சு அப்படின்னா அதை ஏற்றுக்கலாம். நீ காலத்துக்கும் எங்கள் மேலே விமர்சனம் பண்ணுறது வந்து அதுவே வாழ்க்கையாக, அதுவே உனக்கு பொழப்பாகவே வச்சுருக்கிற இயக்கங்களுக்காக இருக்கட்டும், அமைப்புகளாக இருக்கட்டும், அவங்கள நம்ம கண்டுக்கிறதே பெரிய நம்மளுடைய நேரம் வரையும். அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதா இருக்கட்டும், அது தேவையில்லாத ஒன்றுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய இலக்குங்கிறது வந்து விசிகாங்கிற ஒரு கட்சி, விசிகாங்கிற ஒரு அமைப்பு வளரக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு அதிகபட்ச எண்ண ஓட்டம். இப்போ அந்த எண்ண ஓட்டத்துக்கு நான் ஏன் பதில் சொல்லிட்டு கிடக்கணும்? எனக்கு அது வேலை இல்லையா? எனக்கு வேலை திட்டம் தலைவர் நிறைய கொடுத்துருக்கிறாரு. தலைவருக்கும் நிறைய வேலை இருக்குது. இவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை. அவங்க கடைசி இன்னும் நாங்கள் 10 சீட் இல்லை, 12 சீட் இல்லை, 20 சீட் வாங்கியிருந்தாலுமே அவங்களுடைய விமர்சனங்கிறது மாறப்போகுதா? அவங்களுக்கு ஒரு இப்போ விசிகா விமர்சனம் பண்ணுற அமைப்புகளுக்கு வந்து இலக்குங்கிறது விசிகா கிடையாது, திமுகவை ஏன் விமர்சிக்கணும்னா அவங்க மேலே இருக்கிற அந்த ஒரு ஐடியாலஜிக்கலாக ஒரு வலுவான ஒரு இடத்துல நிற்கிறாங்களா. இப்போ அதிமுகவும் திமுகவும் நம்ம ஒரே கொள்கையில் வந்த கட்சிகள்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்குண்டான காலம் மாறி போச்சு. திமுகவிலேருந்து பிரிஞ்சு வந்த அதிமுக இன்னைக்கு பிஜேபி கிட்ட போய் உட்காந்துருக்கு. பிஜேபியோட கொள்கையை, பிஜேபியோட வாயா இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து எடப்பாடி பேசுகிறாரு, அதிமுககாரங்க பேசுகிறாங்கன்னா அதிமுகங்கிற ஒரு இயக்கம் அழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிமுகவும் இங்கே வலுவாக இருக்கணும்னு ஆசைப்படுறோம். காரணம் என்னென்னா பாசிச சக்திகள் இங்கே வந்துடக்கூடாது. அதுக்கு நம்ம களத்தை தயார்படுத்துறதுக்கு நாம் வந்து கொள்கை அடிப்படையில் ஒரு தெளிவான ஒரு அரசியலை இங்கே மேற்கொண்டாகணும். அப்போ அதுக்கு குறைந்தபட்சம் நம்ம கூட நம்மளுடைய கொள்கையோடு பயணிக்கக்கூடிய அமைப்புகளோடு மட்டும்தான் நம்ம சேர முடியும், அவங்களோடு மட்டும்தான் பயணிக்க முடியும். இப்போ திமுக காங்கிரஸ் ஒரு அந்த சீட் ஷேரிங்கில் பிரச்சனை, திமுக விசிகாவோட சீட் ஷேரிங்கில் பிரச்சனை, இது திமுக இன்னைக்கு பேசி முடிவு பண்ணிட்டாங்கல்ல. இப்போ நீ எங்கே போவ? நீ என்ன பேசுவ? உனக்கு பேசுகிறதுக்கு மட்டும்தான் வேலை, எங்களுக்கு அதை தாண்டி நிறைய வேலை இருக்குது. எங்கள் தலைவர் வந்து இந்த கூட்டணி சிதையாமல் பார்த்துக்கிட்டால் மட்டும்தான் நாங்கள் விரும்புகிற அரசியலை, நாங்கள் பேச நினைக்கிற அரசியலை பேசுகிறதுக்கு இங்கே ஒரு சுதந்திரம் இருக்கும், ஒரு ஃப்ரீடம், அது ஒரு களம் இருக்கும். பிஜேபி நாளைக்கு ஆட்சிக்கு வந்துடுச்சிங்க, தமிழ்நாட்டில் பிஜேபி தலைமையில் அதிமுக எடப்பாடி வந்துட்டாருன்னு வைங்களேன். பிஜேபியோட செயல் திட்டம்
உதாரணத்துக்கு திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா? ஏற்றுவாங்களா ஏற்ற மாட்டாங்களா தோழர்? அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ கேட்டால். இப்போ கேட்டால் சொல்லுவாங்க. இப்போ கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அதாவது நீதிமன்றத்தோட தீர்ப்பை நாங்கள் அமல்படுத்துவோம்பாங்க. ஆனால் கட்டாயம் அது நடக்கும், இது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நாம் இப்போ இப்போ இந்த இந்த ஐடியாலஜிகளோட இந்த பாசிச சக்திகளுக்கு எதிராக நிற்கக்கூடிய இந்த சிந்தனை அதாவது மதசார்பின்மையை காக்கணும், செக்யூலரிசம் அங்கே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அணிகளோடு மட்டும்தானே நாம் இருக்க முடியும், பேச முடியும், அவங்களோட மட்டும்தானே உரையாட முடியும். அவங்களோட சேர்ந்து தான் நம்ம இந்த களத்தை தயார்படுத்த முடியும். அடுத்த தலைமுறையை இந்த ஐடியாலஜிக்கெலாம் நம்ம வளர்த்தெடுக்க முடியும். அப்போ அதுக்கு நான் இந்த சீட் ஷேரிங்கு, இன்னைக்கு தேர்தலில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அஜெண்டா இருக்குங்க, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு இலக்கு இருக்குது. இப்போ திமுகவுக்கு அவங்க 200 நிற்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்போ திமுக காரங்களுக்கு அதிருப்தி தானே. யதார்த்தத்தை பேசுவோம். நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், எனக்கு அதிருப்தி இருக்குது, எங்கள் கட்சி வலுவாக இருக்குது, நாங்கள் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலுக்குள்ளே இந்த அஞ்சாண்டுகளில் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்படின்னு நாங்கள் எங்களோட உரிமையாக நாங்கள் 2 இலக்க எண்ணத்தில் வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறது ஒன்று. அதே நேரத்தில் இப்போ திமுக காரனா நீங்கள் யோசிச்சு பாருங்க, திமுக காரங்க 200 தொகுதியும் நாங்கள், இப்போ அவங்களும் 5 ஆண்டுகளில் வளர்ந்துருக்காங்க. ஆட்சியில் இருக்கிறவங்க தொய்வாக இருப்பாங்க, அவங்க உற்சாகமாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்களும் 200 தொகுதியில் நிற்கணும்னு ஆசைப்படும் போது இப்போ இன்னைக்கு அவங்க தலைவர் மேலே திமுக காரங்க அதிருப்தின்னு வெளியே சொல்ல முடியுமா? அதை விமர்சனமாக பேச முடியுமா? இப்போ அவங்களும் அவங்க எண்ணிக்கையிலேருந்து குறைஞ்சி இறங்கி வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 23-25 அமைப்புகளை கூட வச்சிருக்கிறாங்க திமுக. இப்போ அந்த அவ்வளோ பேரையும் அரவணைச்சு கொண்டு போகிற ஒரு தலைமை ரொம்ப முக்கியம் இல்லை. அந்த தலைமைக்கு ஒரு பவர் இருக்க போய் தான் இன்னைக்கு 25 அணியும் ஒன்றா ஒரே இடத்துல நிற்குது. இப்போ எல்லார் மனசையும் நாம் திருப்திப்படுத்தணும், அப்படி எல்லா நேரமும் அமையாதுல்ல. இப்போ இடதுசாரிகள் இப்போ இன்னொரு வாதத்துக்கு வருவோமா, இப்போ தமிழ்நாட்டில் இடதுசாரி சிந்தனை கொண்ட அரசியலாக 2 இயக்கங்கள் மட்டும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. விடுதலை சிறுத்தைகளும் ஒரு இடதுசாரி அமைப்பு தான். சிபிஎம், சிபிஐ, சிபிஎம், இப்போ அவங்களோட விசிகாவும் ஒரு இடதுசாரி அமைப்பு தான். அப்போ இடதுசாரி சிந்தனைகள் கொண்ட நபர்களுக்கு எண்ணிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 ஆயிடுச்சு. திராவிட ஐடியாலஜிகளோட திமுகவுக்கு அவங்க நிற்கிறது ஒன்று. இடதுசாரி சிந்தனை கொண்ட தோழர்களாக நீங்கள் விசிகாவும் எடுத்துக்கலாம். அவங்களோட சேர்த்து எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18 ஆச்சு. அப்போ எண்ணிக்கை கூடியிருக்கு. எந்த விதத்திலையும் நம்ம இதை சரி செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. விமர்சனம் எங்கள் மீதான அக்கறையாக இருக்கணும், நாங்கள் வளர்றதுக்கு உண்டான ஒரு வாழ்த்துறையாக இருக்கணும். அது அப்படின்னா அந்த விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கலாம். வெறும் எங்கள் மேலே இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில் வைக்கிற விமர்சனங்களுக்கு பதில் சொல்கிறது நம்மளுடைய நேர விரயம், அது ஒரு சுக்குக்கும் பிரயோஜனம் இல்லாமாங்க. எந்த வகையிலையும் அது பிரயோஜனம் இல்லை. விமர்சனம் பண்ணுறோம், விமர்சனம் பண்ணிகிட்டே தான் தோழர். ஆர்எஸ்எஸ்காரன் விசிகா எப்படி பார்ப்பான்? கண்டிப்பாக ஒரு எதிரான கண்ணோட்டம். அப்புறம் அவங்ககிட்ட இருந்து நம்ம வாழ்த்துறையாக பார்க்க முடியும் இல்லை? அவங்க கிட்ட இருந்து வர விமர்சனங்கள் கூட அது உங்கள் கருத்தியல் ரீதியான முதல்ல நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க. இப்போ நீங்கள் பேசக்கூடிய அரசியலை பேசிக்கிட்டு உங்களுக்கு சகோதர இயக்கமாக இருக்கக்கூடியவர்கள் தான் என்ன மேலே விமர்சனம் அதிகமாக வைக்கிறாங்க. இங்கே அம்பேத்கர் படத்தை காட்டி, அயோத்திதாச பண்டிதர் படத்தை காட்டி, தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் படத்தை காட்டி இங்கே ஒரு அரசியல் செய்வாங்க. இப்போ பறையர் அரசியலே செய்யட்டுமே, பறையர்கள் மட்டுமே பாதிக்கப்படுறாங்களா? பறையர்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுறாங்களா? பறையர்களுக்கு கீழன்னு சொல்லக்கூடிய எவ்வளோ சமூகங்கள் இருக்கு, சாதிகள் இருக்கு. இப்போ அவங்களுக்கெல்லாம் இவங்க எதுவும் பேச மாட்டாங்க. இப்போ இந்த சமூகத்தில் நம்மளை நாமளே தனிமைப்படுத்தி கொள்கிற அரசியலை நம்ம அம்பேத்கர் எங்கேயுமே பேசலை. அம்பேத்கர் எல்லாரும் சமம்னு தான் சொல்கிறாரு. சமமாக இல்லை, நாம் சமமாக ஒரு சூழலை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் நாம் போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் தலைவர் திருமா மாதிரியான நபர்கள் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போராடிட்டு இருக்கிறாங்க. குறைந்தபட்சம் அவர் காலத்தில் இல்லைனாலும் அவர் போடுற அந்த பாதை இருக்குல்ல, அதை நோக்கிய ஒரு பயணமாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு இடையில இந்த மாதிரியான சுயசாதி பெருமை பேசிக்கிட்டு சுயசாதி பற்றோட இருக்கக்கூடிய அமைப்புகள் அவங்க வைக்கிற அது தலித் சமூகமாக இருந்தா என்ன, நான் தலித் சமூகமாக இருந்தா என்ன, உன்னுடைய சிந்தனைங்கிறது சாதி சார்ந்து இருக்கு. சுயசாதியை பெருமை பேசிக்கிட்டு சுயசாதி பற்றோட ஒரு விமர்சனம் விசிகா மேலே வைக்கிறேன்னா விசிகாவை பற்றி புரிஞ்சிக்கல, தலைவர் திருமாவோட சிந்தனையை நீ உள்வாங்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம்.
வெறுமனை விசிக வளருது. தலைவர் திருமாவை ஃபாலோ பண்ணுறவங்கெல்லாம் வந்து ஏகபோகமாக சமூகத்தில் பேசப்படுறாங்க. ஒரு பெருமைக்குரிய நபர்களாக மாறுறாங்க அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான். அதை பொறாமையின் வெளிப்பாடு, காழ்ப்புணர்ச்சி, இதை எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் கொள்கை ரீதியாக நிறைய பேரை உருவாக்கிட்டே இருக்காரு. அம்பேத்கரிசம் இல்லை திருமா பேசக்கூடிய அரசியல் மூலமாக அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு முற்போக்கு அரசியல். இப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு எந்த குழப்பமும் இந்த தேர்தலில் வராதுன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் அது தலித் இளைஞர்களாக இருக்கட்டும், இல்லை நான் தலித் இளைஞர்களாக இருக்கட்டும், ஒரு திரை கவர்ச்சியின் பின்னாடி நிறைய பேர் இன்னைக்கு வந்து திரும்பி நிற்கிறாங்க இளைஞர்களில். அவங்களை எப்படி விசிகா பக்கமோ அல்லது முற்போக்கு அரசியலின் பக்கமோ கொண்டு வர முடியும்? நீங்கள் திரை கவர்ச்சின்னு சொல்கிறது வந்து நடிகர் விஜயோட அரசியல் வருகையே சொல்லலாம். ஆமாம். இதை இப்போது தனிப்பட்ட முறையில் நான் என்கிட்ட கேட்டிங்கன்னா, விஜய் அவர் அரசியலுக்கு அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு 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 தலைவருக்கு உண்டான தகுதி இருக்குது, அதுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை. நான் அவர் தலைவராகவே பார்க்கல. இப்போ வரைக்கும் அவர் ஒரு நடிகர் தான். ஆனால் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் ஒரு 18 இல்லைன்னா 25 வயசு பசங்களுக்கு வந்து அரசியல் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி அவன் தப்பாகவே பேசினாலும் அரசியல் பேசுகிறான். தப்பாக தான் அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒருத்தரை வந்து ஈர்ப்பின் அடிப்படையில் தலைவராக ஏற்றுக்கிட்டான்ல, அது என்ன கேட்டால் இந்த காலகட்டத்துக்கு அது தப்பு. அவனை நம்ம தற்குறின்னு சொல்கிறோம், ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஆனால் வருங்காலங்கள்லாம் அவன் அரசியல் இந்த போக்கு இருக்குல்ல, அரசியல் எதுவுமே தெரியாமல் பவுண்டரிக்கு வெளியில் நின்னவனை பவுண்டரிக்கு உள்ளே வர வச்சிட்டாங்க. அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாமல் பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தேவையில்லை. அவன் உள்ளே வாரான்ல, உள்ளே வந்ததுக்கப்புறம் அம்பேத்கர் யார், பெரியார் யாருன்னு குறைந்தபட்சம் 100 பேரில் 10 பேர் படித்தா அது நமக்கு சந்தோஷம் தானே. அவன் எந்த கட்சியாருன்ட்டு போட்டு இந்த தலைவர்களுடைய ஐடியாலஜிக்களை உள்வாங்கிறது தான் நமக்கு தேவை. எல்லாரும் விடுதலை சிறுத்தைகளாக இருந்தால் மட்டும்தான் யோக்கியன்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த சிந்தனை ரொம்ப முக்கியமானது. இந்த சிந்தனையை செயல் வடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு தலைமைக்கு வேணும். அந்த தலைமை அந்த தலைமை பண்பு எங்கள் தலைவர்கிட்ட இருக்குது. அப்படிங்கிறதுனால லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு விசிகாவில் விடுதலை சிறுத்தையாக நம்ம பயணம் பண்ணுறோம். இப்போ தாவேக்கா, இப்போ விஜய் கட்சியில் விஜயை ஒரு தலைவராக இன்னைக்கு தலைவராக பார்த்து வரல. எனக்கு விஜய் பிடிக்கும். அதை விட திமுக மேலே எனக்கு வெறுப்பு அதிகமாக இருக்குது. திமுக வேண்டான்னு நான் நினைக்கிறேன். முதலமைச்சர் பதவிக்கு ஸ்டாலின் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நான் விஜய் ஆதரிக்கிறேன். அதனால் நான் சீமானை ஆதரிக்கிறேன். இதுதான் அவங்களுடைய அதிகபட்ச ஒரு புள்ளி, அரசியல் புள்ளி. இந்த ஒன்று தான், இந்த ஒரு பாயிண்ட் தான் அவங்க பேசுகிறது. அப்போ அதுக்கு உள்ள நீங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதி இருக்குன்னு தெரியாதவனும் விஜய முதல்வராக்கணும் அப்படிங்கிற கனவோடு இருக்கிறான். அவனுக்கு ஓட்டரைடே இன்னும் வாங்கியிருக்க மாட்டான். அவனும் நாளைக்கு வந்து நடிகர் விஜய் வந்து முதல்வராகணும்னு நினைக்கிறான். அப்போ இது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி திரைப்பிம்பங்கிறது அரசியல்லையும் ஒரு மாயை இருக்குது. அரசியல்லையும் ஒரு ஹீரோயிசத்தை கிரியேட் பண்ணுறாங்க. ஹீரோயிசம் அரசியல் எப்படின்னா மக்களோடு மக்களாக பயணிக்கிற ஒரு நபருக்கு தான் கிடைக்கும். கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இருந்துச்சு, டாக்டர் கலைஞருக்கு இருந்துச்சு. அந்த அந்த இப்போ அந்த கரிஸ்மேட்டிக் அந்த பண்பு இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு ஸ்டாலினுக்கும் உருவாகிருக்கு. கலைஞரோட பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் அது உருவாகலைல்ல. கலைஞரோட பிள்ளை ஸ்டாலினுக்கு தான் உருவாகி. ஸ்டாலினுக்கு ஏன் உருவாகிருக்குன்னா, ஸ்டாலின் அந்த கட்சியை அவருடைய தொண்டர்களை எப்படி வழி நடத்துறாரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த மக்களோட அந்த கட்சிக்குள்ள இருக்கிற கேடஸோட அவர் எப்படி பயணம் பண்றாரு. தமிழ்நாட்டு அரசியலில் இந்த 5 ஆண்டுகளில் அவர் முதல்வராக இருந்து தமிழ்நாட்டு மக்களோட நலனில் எந்த அளவுக்கு அவருடைய பங்களிப்பு இருந்துச்சு அப்படிங்கிறத பொறுத்து தான் அவர் அந்த லீடர்ஷிப்புக்கு வர்றாரு. எங்கள் தலைவரும் தினம் தானே எங்கள் மக்களோடு மக்களாக நிற்கிறாரு. சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷமெல்லாம் அவர் டெய்லி 1 மணி 2 மணி வரைக்கும் தொண்டர்களை சந்திக்கிற ஒரு சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் மக்களோடு மக்களாக பயணம் பண்ணுற ஒரு தலைவர் தான் நிஜத்தில் ஹீரோவாக இருக்க முடியும். சினிமாவில் ஹீரோ வரலாம் போகலாம். அந்த எண்ணத்தில் வர்றவங்க இந்த அரசியல் களத்துக்குள்ளே வரும்போது, இன்னைக்கு இப்போ கட்சி தொடங்கி 2 வருஷம் ஆகுது விஜய். அந்த கட்சிக்குள்ளே இன்னைக்கு சும்மா இயல்பாகவே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. எந்த மாதிரி பிரச்சனைகள்? பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு போடுறாங்க. வருதா வரலையா? பணத்தை வாங்கிட்டு பொறுப்பு போடுறாங்க. அப்போ அவனுக்கு வந்து அங்கே ஒரு டிஸ்கிரிமினேஷன், அங்கே ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல. அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டவன் அரசியல் களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுத்தால அவனுக்கு ஒரு சரியான இடம் வேணும்ல. அப்படியான இடமா விசிக இருக்கும்.
அப்படியான இடமா இடதுசாரி அமைப்புகள் இருக்கும், அப்படியான இடமா திமுக இருக்கும். தப்பான ஒரு அரசியல் களத்துக்குள்ள குதிச்சாலும் அரசியல் ஒரு 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 அரசியலுங்கிற பவுண்டரி கிணத்துக்குள்ள குதிச்சாச்சு. ஆனா தப்பான ஆள்கிட்ட போயிருக்கலாம், தப்பு இல்லை. அவன் தப்பானவன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரியான நபர்கள்ட்ட வர்றதுதான் அது யதார்த்தமா நடக்கும். இன்னைக்கு எப்படி சீமான்கிற ஒரு நபர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க அவரோடு இந்த அந்த நாம் தமிழருங்கிற அந்த அமைப்பை ஒருங்கிணைக்கிற பணியில இருந்த யாரும் இன்னைக்கு அவர் கூட இல்லை. அப்போ அவருடைய சுய விவரம், அவருடைய சுய ரூபம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி அவரை விட்டு வெளியில வந்தாங்களோ, வெளியில வந்து இன்னைக்கு நல்ல நல்ல அமைப்புகள்ல திமுக, அதிமுக கூட இருக்கட்டுமே, அவங்க சமூகத்துக்கான மக்களுக்கான அரசியலை பண்ணி மக்கள்கிட்ட நற்பெயர் வாங்க போய் தான் ஒரு 30 ஆண்டு காலமா ஆட்சி அமைச்சிருக்காங்க, ஆட்சியில் இருந்திருக்காங்க. அப்படியான இயக்கங்களுக்கு சீமான் கிட்ட இருந்து வந்தவங்க வெளியில போயிருக்காங்கல்ல. இப்போ நடிகர் விஜய் கிட்ட இருக்கிறவங்க இந்த தேர்தலில் கட்டாயம் விஜய் ஜெயிக்க போகிறது இல்லை. அப்போ அந்த பிம்பம் உடையும். இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்களே 234 தொகுதிக்கும் எலெக்ஷன் ஒர்க்கு எப்படி பண்ணணும், BLA 1 என்ன, BLA 2 என்ன, பூத் ஏஜென்ட்னா யாரு, இப்படிங்கிற எந்த விவரமுமே அவங்ககிட்ட அந்த சிஸ்டம் இல்லை. மேபி அடுத்த தேர்தலுக்கு அவங்க தயாராகலாம், ஆனால் அடுத்த தேர்தலுக்கு விஜய் இருப்பாரா இந்த அரசியல் களத்தில் அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின் இல்லை. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, முக்கியமாக வந்து இந்த தேர்தலில் தலித் இளைஞர்களும் ஓபிசி இளைஞர்களும் பெரிய அளவுக்கு விஜய் பின்னால் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் விசிகாவுக்கும் அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதை எப்படி வந்து சரி ஒரு எந்த வகையிலையும் பாதிப்பு வராது தோழர். நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம். நாளைக்கே தலைவர் தேர்தல் பாதை வேண்டான்னாலும் விடுதலை சிறுத்தைகளில் இருக்கிறவன் விடுதலை சிறுத்தையாக தான் இருப்பான். புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது அவர் பின்னாடி இருக்கிறது வந்து ஏதோ வந்து கவர்ச்சியில் இல்லை, அவர் வந்து லட்சமாக தன்னோட தொண்டர்களுக்கு கொட்டி கொடுக்குறாரு, செலவு பண்ணுறாரு, பொறுப்பாளர்களுக்கு வந்து சம்பாதிக்கிறதுக்கு சூழலை உருவாக்கி கொடுக்குறாரு, அப்படி எந்த இதுவும் கிடையாது. எனக்கு ஒரு வழி இருக்குங்க, எனக்கு ஒரு விடுதலை வேட்கை இருக்குது. இந்த சமூகத்தில் நான் அடங்கி இருக்கேன், என்னை அடக்கிட்டு இருக்கிறான். அப்போ எனக்கான விடுதலையை பேசுகிற ஒரே தலைவர் திரும்ப தான் இருக்கிறாரு. அப்போ நான் வேற இந்த அடிப்படையில் நான் வேற யார் பின்னாடி போவேன்? நாளைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, தென் மாவட்டங்களில் நடக்கிற சாதிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், தமிழ்நாட்டில் நடக்கிற எந்த ஒரு அட்ராசிட்டியாக இருக்கட்டும், முதல் குரலாக திருமாவோட குரல் இருக்கா இல்லையா? அவர் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க எல்லாரும். இப்போ அதுதானே வேணும். ஒரு கீழே இருக்கிற அடிமட்ட தொண்டனுக்கு எனக்கான ஒரு பிரச்சனை வரும்போது என் கையை பிடிக்கிறது யாரு, என் கண்ணீரை துடைக்கிறது யாருன்னு தானே நான் பார்க்க முடியும். ஏங்க நான் சொகுசாக வேலை பார்த்துக்கிட்டு 4 செவத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டு என்ன வேணாலும் எழுதுவேன், என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அது அந்த கூட்டம் ஒரு காலகட்டத்தில் தலைவரை புரிஞ்சிக்கும். இன்னைக்கு ஒரு தலைவர் அடிக்கடி சொல்வார், என் மேலே வந்து இன்னைக்கு கல் எறிகிற தம்பிகள் நாளைக்கு பூ எடுத்து வீசுவாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு எங்கள் கட்சி அலுவலகத்துக்கு வாங்கலாம், நீங்கள் சொல்லக்கூடிய அத்தனை பிம்பமும் உடையும். இது ஒரு பறையர் சமூகத்துக்கான கட்சின்னு சொல்லக்கூடிய பிம்பம் அங்கே முதல்ல உடைஞ்சிரும். அந்த அலுவலகத்துக்குள்ளே போனீங்கன்னா எல்லா சமூகத்தை சார்ந்தவனும் இருப்பான், எல்லா மதத்தை சார்ந்தவனும் இருக்கான். விசிகாவில் இன்னைக்கு பல லட்சம் பேர் மனு கொடுக்குறாங்கங்க, விருப்ப மனு கொடுக்குறாங்க. அதில் வந்து இஸ்லாமியர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, பறையர்கள் இருக்கிறாங்க, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு பிம்பத்தை அவருடைய இத்தனை ஆண்டு கால உழைப்பு இருக்குல்ல, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்குது இல்லை, அது இன்னும் தொடரும். இப்போ எங்களை போன்ற நபர்கள் நான் தொடர்ந்து உரையாட தான் விரும்புகிறோம், சண்டை போட விரும்பலை. என்ன பிடிக்கலன்னு உனக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, அந்த காரணத்தை வா பேசுவோம். என்னை பிடிக்காமல் போகிறதுக்கு உனக்கு ஒரு காரணம் இருக்குல்ல, எந்த அடிப்படையில் என்ன பிடிக்கலன்னு நீ சொல்கிறல்ல, அப்போ அந்த காரணத்தை தேடி நாம் 2 பேரும் உரையாடுவோம். முதல்ல அந்த உரையாடலுக்கு தலைவர் தயாராக இருக்கிறாரு. அந்த உரையாடலுக்கு பல லட்சம் சிறுத்தைகளை தயார்படுத்தி வச்சிருக்கிறாரு. இந்த சாதியற்ற சமூகத்தை உருவாக்குறதுக்கு வேற என்ன சிந்தனை ஒழியணும், சாதியாக பார்க்கக்கூடிய சிந்தனை ஒழிக்கிறது தான் முக்கியம். இப்போ நாளைக்கே இப்போ விஜய் கிட்ட இருக்கிறவங்க அவங்ககிட்ட இருந்து ஒரு நாள் அல்லது ஒரு நாள் இங்கே வரும்போது இந்த பார்வை அவங்களுக்கு தேவைப்படும்ல. அங்கேயும் எந்த நோக்கத்துக்காக போகிறாங்க, எல்லாரும் வேணும்னு நினைக்கிறாங்க. திமுக வந்து சாதிய அதாவது என்ன சொல்கிறது, தாழ்த்தப்பட்டவர்களை வந்து அவங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க, வைக்க குற்றச்சாட்டு இருக்கான்னா இருக்குது. கடந்த 5 ஆண்டுகள்லேயே திமுக ஆட்சியில் வந்து அட்ராசிட்டிகள் நடந்திருக்கு, SC ST பிரச்சனைகள் இருக்குது.
ஆனால் எங்கள் ஆட்சியில் எதுவுமே இல்லாத மாதிரியும் அவங்க காட்டிப்பாங்க அதிமுககாரங்க. அப்படி இல்லை. எங்களுக்கு விசிகாவுக்கு பொதுவாக பொறுத்த வரைக்கும் இலக்குங்கிறது வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை தான். அதில் இந்த தேர்தல் அரசியலுக்குள்ள முகசுளிப்புகள் சமரசங்கள் இருக்கும். அதோடு தான் பயணம் பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. எல்லாரும் எல்லாரோடையும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் ஒரு 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 நல்ல நல்ல அரசியலை நல்ல சமூகத்தை உருவாக்க முடியும். அதை நோக்கி தான் எங்கள் பயணம் இருக்கும். தேர்தலில் எண்ணிக்கைங்கிறது வந்து அது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு அதிகமாகும். இன்றைக்கி குறைவாக இருக்குது, நாளைக்கு அதிகமாகும். காலம்தான் அதை பதில் சொல்லும். தலைவருடைய உழைப்பு இருக்குது. இத்தனை ஆண்டு காலமாக அந்த தமிழ் சமூகத்தில் அவருடைய பங்களிப்பு என்னங்கிறது தமிழ் சமூகம் புரியும் போது காலம் மாறும், அதுக்கு உண்டான சூழல் உருவாகும். தலைவர் திருமா ஒரு நாள் அல்லது ஒரு நாள் தமிழ்நாட்டோட முதல்வராக ஆகணும் அப்படிங்கிறது தானே எங்களுடைய லட்சியமாக இருக்கும், எங்களுடைய கனவாகவும் இருக்கும். இப்போ அதுக்கு நாங்கள் இன்னும் நிறைய உழைக்கணுங்கிறது தான் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு சுய பரிசோதனையாக இருக்கும். நம்ம இன்னும் தலைவரை மேலே கொண்டு வர்றதுக்கு எப்படியெல்லாம் களத்தை தீர்மானிக்கணும், களத்தை அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு. நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகணும்ல. இப்போ நடக்கிற கூட்டணிக்காகன்ட்டு இல்லை, எங்கள் தலைவர் திரும்ப முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிறது தானே எனக்கு ஆசையாக இருக்கும். ஆனாலும் அதுக்குண்டான சூழல் இப்போ இல்லை அப்படிங்கிறது யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் நாம் வந்து களத்தில் நின்னாகணும். நன்றி தொடர். நன்றி தொடர்.